சுமூகமா இருக்கு. ஆனா நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியில இன்னமும் அந்த அதிருப்தி இருக்கு. உங்களுடைய ஒரு கூட்டத்திலேயே கட்சி கூட்டத்துல கூட ஆடிட்டர் அவர்கள் பேசினதெல்லாம் வெளியில தெரிஞ்ச விஷயம்தான். வைகோ அவர்கள் ராமன், ஸ்டாலின் அவர்கள் பரதன் அப்படின்லாம் பேசின விஷயங்கள்லாம் வந்தது. உங்கள நம்பி திமுகவும் எப்படி டிராவல் பண்ண முடியும்? நீங்க இப்ப காங்கிரஸ் இயக்கத்திலயும் சரி, விசிகே இயக்கத்திலும் சரி, பொது உடைமை இயக்கங்கள்லயும் இந்த மாதிரி சில விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. நம்ம ஆட்சி மேல வைக்கிறாங்க, இது பண்றாங்க. அந்த அன்னைக்கு நீங்க சொல்ற அந்த சம்பவம் நடந்த பொழுது, இவர் அவைத்தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தலைவர் கடுமையா அவரை கண்டிச்சாரு. இது போன்ற இதெல்லாம் நீங்க ஒரு அவைத்தலைவரா இருந்துட்டு, சாதாரண தொண்டர்கள் வேற. ஒரு ஏமாற்றத்துல அவன் வந்து சொல்லுவான் செய்வான். ஆனா நீங்க ஒரு அவைத்தலைவரா இருந்துட்டு இப்படி போன்ற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்ப கண்டிக்கத்தக்க கடுமையா அவருக்கும் அதுல வருத்தம் தான். அவைத்தலைவர் கொஞ்சம் அந்த வருத்தம் தான் தலைவர் கண்டிச்சது. ஆனா என்னோட இது என்னன்னா, நீங்க ஒரு ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இயக்கத்துக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். கூட்டணிக்குள்ள பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலும் ஒத்து போக முடியாது. சில நேரங்கள்ல ஒரு வருத்தங்கள் வரலாம். ஆனா ஒரு தொலைநோக்க பார்வை, ஒரு காமன் அப்ஜெக்டிவ்னு பார்க்கும்போது அதுல நம்ம எல்லாரும் நம்ம இணையறோம். அப்படிங்கிற பார்க்கும்போது மதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த தொலைநோக்கு பார்வை, அந்த அந்த ஒரு 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 நல்ல ஒரு இதுக்காண்டி நாங்க வந்து என்னன்னா இந்த கூட்டணி நம்ம நீடிக்கிறோம் அப்படிங்கிற அது நம்ம கட்சி தோழர்களுக்கு அதை சொல்ல காலம் தான் மருந்துன்னு சொல்றோம் இல்லையா. காலப்போக்கில் ஒரு நிகழ்ச்சியில் அவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தலைவரை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லிட்டு அதோட கட்சிக்காரங்க அதோட அவங்களுக்கு என்ன பெரிய ஒரு அங்கீகாரம் தலைவரை பத்தி ஒரு நல்லா பேசணும் செய்யணும், தலைவரை நல்லா வச்சுக்கணும், மரியாதையை வச்சுக்கணும்.